கொடுக்காது, யாருக்கு எந்த ஒரு இது இடைஞ்சலுமே இருக்காது. அதே மாதிரி அதை பாக்குறதுக்கு அருவருப்பாவும் இருக்காது. பன்னி பாக்குற மாதிரி எல்லாம் இருக்காது. அது பன்னி எப்படி தெரியுமா இருக்கும், கருப்பா கருன்னு இருக்கும். அது மாதிரி அசிங்கமெல்லாம் இருக்காது. நீங்க பன்றி கூட்டங்கள் சரியா, அணிலை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. பன்னி என்ன திங்கும் தெரியுமா, ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு சுயமா யோசிச்சு அந்த மூளைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை லைட்டா பயன்படுத்துங்க. பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. ஏன்னா நாங்க பேசுறோம்ல, அது உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கும் உங்க வீட்டு பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்தாதான் நாங்க அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, 200 ரூபாய் கொத்தடிமைகள் 200 ரூபாய் வாங்கிட்டு நீங்க உங்க காலத்தை கழிச்சுட்டு போயிருவீங்க. அதுக்கு அடுத்த வர தலைமுறைகள் ஒண்ணு இருக்கு பாரு. இங்க இருந்து மணல் கொள்ளை, கற்கள், அது என்ன மலையை சுரண்டி திங்கிறது. கேரளாவில் இல்லாததாடா இங்க இருக்க போகுது. கேரளாவில் அவ்வளவு கனிம வளங்கள் இருக்கு. ஏன் அவனுக்கு உடச்சு திங்க தெரியாது? அவன் ஸ்டேட்டை அவ்வளவு பொக்கிஷமா பாதுகாக்கிறான். உங்களுக்கு அறிவு இல்ல, இதுலயே தெரியல நீங்க எவ்வளவு பெரிய தற்குறிகள் நேட்டு. ஏண்டா வெண்ண, இதுல வேற தற்குறிகளுக்கு அறிவே கிடையாது. கூத்தாடிகள் பின்னாடி போறான். உங்க ஸ்டாலின் யாரு? உங்க டெப்டி சிஎம் இருக்காரு, அவர் யாரு? கருணாநிதி, அவர் சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவர் தான்டா நாதாரி. அவரும் சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவர் தான். தலைவர் எம்ஜிஆர், அவரும் சினிமாவில இருந்து வந்தவர் தான். தலைவி அம்மா ஜெயலலிதா, அவங்களும் சினிமா பின்புலத்துல இருந்து வந்தவங்க தான். யாரு சினிமா பின்புலத்துல இருந்து வராம இருந்தாங்க? ஏன் தொழில் திருமாவளவனே ஒரு சினிமாவில நடிச்சிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி, கூத்தாடி பின்னாடி போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த கூத்தாடி பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்த கூத்தாடியை பத்தி நீங்க பேசுங்க. கூத்தாடி குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ற 200 ரூபாய் கொத்தடிமைகளுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஓகேவா? மறுபடியும் அது என்ன, சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த விஜயை பிடிச்சி உள்ள வைங்க. நானும் அந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தேன். நான் மறுபடியும் அடுத்த வீடியோல அந்த கமெண்ட் போட்ட நாயங்க யாருன்னெல்லாம் பார்த்து சொல்றேன். விஜய் அப்படியேக்கு உள்ள வைங்க. விஜய் சிபிஐக்கு போகும்போது போகக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கினதே நீங்க தானடா. கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டது யாரு? சிபிஐக்கு போக கூடாதுன்னு சொல்லி அந்த கொத்தடிமைகளா? ஏன்னா சிபிஐக்கு போனா நீங்க உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. சஸ்பெக்ட் யாருன்னு இப்பவே சஸ்பெக்டா செந்தில் பாலாஜி சேர்த்தாச்சு. விசாரணையில தெரிஞ்சிடும். ஓ அது என்ன, சிபிஐ கூப்பிட்ட உடனே என்ன கொலை பண்றாங்கன்னு சொல்றதுக்கு கருணாநிதியா, இல்ல சிபிஐ கூப்பிட்ட உடனே ஃபேண்டல் உச்சா போறதுக்கு செந்தில் பாலாஜியா? எங்க தலைவர் விஜய்டா, அவர் எங்க போனாலும் ஒத்தையா சிங்க மாதிரி போயிட்டு வருவாரு. பார்த்தல வெளியில உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. எவனுக்காவது பதவியில இருக்கிற அமைச்சர் பதவியில இருந்த செந்தில் பாலாஜிக்கே ஃபேண்டல்ல உச்சா போயிட்டாரு சிபிஐ விசாரணைன்னு சொன்ன உடனே. அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சீக்கிரமா ஆட்சி அதிகாரமும் மாறும், தமிழ்நாட்டோட மக்கள் நிலைமையும் மாறும். அன்னைக்கு தெரியும் நீங்கள் பண்ண ஊழல் எல்லாத்துக்கும். அன்னைக்கு மொத்தமா எந்த சிபிஐ விசாரணையில தெரியல, இல்ல எந்த ஜெயிலையும் தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கான விடைகள் உங்களுக்கு வந்தே சேரும். வணக்கம்.